அனைவருக்கும் வணக்கம். நடப்பு நிகழ்வுகள்ல இருந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரியான அனைத்து தேர்வுகளுக்கும் பயன்படும் வகையில ஒரு வரி செய்திகளா இந்த வகுப்புகள்ல நம்ம பார்க்க போறோங்க. இந்த ஒரு வரி செய்திகள்ல இருந்து வினாக்கள் வடிவமைக்கிறோம். அதையும் எப்படின்னு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வகுப்புகள் தொடர்ந்து இருக்கும். ஸோ இப்போ 2026 முதல் ஜல்லிக்கட்டு போட்டி, ஏன்னா பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு விடுறது வழக்கம். அதுல முதல் ஜல்லிக்கட்டு விழா எங்க நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய தச்சன்குறிச்சியில இது நடக்குது. ஸோ இதுக்கு பர்மிட் பண்ணியிருக்கிறாங்க கவர்மெண்ட். அதுலயே பாத்தீங்கன்னா இந்த விழாவை அமைச்சர் எஸ் ரகுபதி அப்புறம் சிவ வி மெய்யநாதன் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. இது எத்தனாம் தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 3/1 இந்த விழாவை தொடங்கி வச்சுட்டாங்க. ஸோ இது அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த திருமானூரை சேர்ந்த ஒரு முதுகலை பட்டதாரி பெண்ணுமே இந்த ஜல்லிக்கட்டுல கலந்துகிட்டாங்க. அவங்களுக்கு சில பரிசுகளும் வழங்கி இருந்தாங்க. அடுத்தது இப்போ தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா கொசுக்கடி பாதிப்பு அதிகமா இருக்குது. அதுல டெங்கு காய்ச்சல் பாதிப்புல தமிழ்நாடு தான் முதலிடம் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டெங்கு காய்ச்சலுக்கு காரணமான ஒரு கொசு அப்படின்னா இந்த ஏடிஸ் எஜிப்டி அப்படின்ற இந்த ஒரு வகை கொசு தான். இந்த கொசுவோடைய பாதிப்பால தமிழ்நாட்டில் எவ்வளவுக்கு டெங்கு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத தான் இங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ 2025 டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அப்படிங்கிற மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் தான் முதல் இடத்துல இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 2025 20,866 பேருக்கு இந்த டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த டெங்குவை பரப்புற முக்கியமான கொசு எது அப்படின்னா ஏடிஸ் எஜிப்டை. இந்த வகை கொசுக்கள் தான் இந்த டெங்கு காய்ச்சல் பாதிப்புக்கு காரணமா இருக்கு. இந்த கொசுக்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வடகிழக்கு பருவமழை காலம் வரும்பொழுது இந்த கொசுக்களோட பெருக்கம் அதிகமா இருக்கும். இந்த கொசு பாதிப்பு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள்ல கூட அதிகமாயிட்டே இருக்கு எண்ணிக்கை. அதாவது இந்த கொசுக்கடி பாதிப்பால டெங்குக்கு உள்ளானவங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. இப்படி பார்க்கும்போது இந்தியா முழுவதுமே டெங்கு பாதிப்பால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா 1,13,450 நபர்கள் டெங்கு பாதிப்பால பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது 20,866 பேர் டெங்கு பாதிப்புல உள்ளாகி இருக்கிறாங்க. அடுத்த இடத்துல மகாராஷ்டிரா இருக்கிறாங்க, 13,333 பேர். அடுத்தது கேரளால 10,239 பேர். அடுத்து கர்நாடகால 6,756 பேர். அதுக்கப்புறம் மணிப்பூர்ல 5,457 பேருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. என்னதான் தமிழ்நாடு இது அதிக பாதிப்பை மேற்கொண்டாலும் தமிழ்நாட்டில் உயிரிழப்புகள் கொஞ்சம் குறைவுதான். ஏன் அப்படின்னா தமிழ்நாடு டெங்கு பாதிப்பு உயிரிழப்புல 3ஆம் இடத்துல தான் இருக்கிறோம். ஏன்னா முதல் இடத்துல கேரளா மாநிலம் இருக்கு. கேரளாவில் டெங்கு பாதிப்பால 2025 மட்டும் பார்த்தீங்கன்னா 49 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் 13 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 12 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தாமிரபரணியில அந்த நீர் அசுத்தமாகிட்டே போகுது. அதனால அந்த தாமிரபரணி நீருடைய பாதுகாப்புக்காக ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு நீர் பாதுகாப்பு அதோடைய நிபுணரான ராஜேந்திர சிங் அப்படிங்கிறவருடைய ஆய்வுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதனால அவருக்கு ஒரு கோர்ட் உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதனால அவர் இங்க என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தமிழ்நாட்டுடைய தாமிரபரணி ஆறுடைய சுத்தப்படுத்துறதுக்கான ஸ்டெப்ஸை அவர் என்ன பண்ணுவாரு, கவர்மெண்ட் கிட்ட நோட்டிஃபை பண்ணி சொல்லுவாரு. ஸோ அதை தான் இங்க பார்க்குறோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தாமிரபரணி ஆற்றை தூய்மைப்படுத்துறதுக்காக வழக்கு போட்டிருந்தாங்க. அதனால ராஜஸ்தானை சேர்ந்த நீர் பாதுகாப்பு நிபுணரான ராஜேந்திர சிங் அப்படிங்கிறவரு தமிழ்நாட்டுக்கு வந்திருந்து அந்த ஆய்வை பண்ணி அந்த தாமிரபரணி ஆற்றை எப்படி சுத்தப்படுத்தணுங்கிற ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு மதுரை அமர்வு நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதனால இந்த உத்தரவை நீதிபதி GR சுவாமிநாதனும் P புகழேந்தி அவர்களுடைய அமர்வும் கடந்த 11/3/2024 உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க.
அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த தாமிரபரணி ஆற்றினுடைய நிலையை விரிவாக ஆய்வு செய்து பொருத்தமான சீரமைப்பு நடவடிக்கைகளை பரிந்துரை செய்வதற்காக ராஜஸ்தானை சேர்ந்த நீர் பாதுகாப்பு நிபுணர் சுற்றுச்சூழல் ஆர்வலர் இந்த ராஜேந்திர சிங் அவர் ஆணையரா வச்சு இந்த குழு செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரையே பிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இவரால் ஏற்கனவே ராஜஸ்தானினுடைய வறண்ட நிலங்கள்ல நீரோடைகளை உருவாக்கி இருக்கிறாரு, ஆறுகளை மீட்டெடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான சாதனைகள் செய்ததுக்காக அவருக்கு மகசாசிய விருதும் கிடைச்சிருந்திருக்கு. ஸோ அதனாலதான் இவரை வந்து இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாமிரபரணி ஆற்றினுடைய நிலையை சரி செய்யறதுக்காக இவரை நியமிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்துடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. இது இந்தியா முழுக்க ஒரு பெரிய பேசுபொருளாகவும் ஆயிருக்கு. ஸோ இந்த திட்டத்தினுடைய பெயர் இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ என்னவா மாத்திருக்காங்கன்னா விக்ஷித் பாரத் கேரண்டி ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருக்காங்க. அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்றாங்க. விக்ஷித் பாரத் கேரண்டி ரோஜ்கர் அஜீவிகா மிஷன் அப்படின்னு சொல்ற இந்த ஸ்கீம் அப்படின்னு பேர் மாத்திருக்கிறாங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா மின்சார வாகனங்களுடைய பேட்டரிகளுக்கு பிரத்யேகமான ஒரு அடையாள எண்ணை உருவாக்கணும் அப்படின்னு மத்திய அரசு இப்போ பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படின்னு பாருங்க. மின்சார வாகனங்களுடைய பயன்பாடு இப்போ அதிகரிச்சுட்டே போகுது. இதுல பயன்படுத்தக்கூடிய பேட்டரிகளை முறையா நம்ம கண்காணிப்பதற்கு, அதை முறையா மறுசுழற்சி செய்வதற்கு அப்படின்னு ஒரு ஆணையம் எதுவும் இல்லை. ஆனா அதுக்காக என்ன பண்ணணும்னா ஆதார் அட்டைகள்ல இருக்கிறது மாதிரி ஒரு பிரத்யேக அடையாள எண்ணை நம்ம உருவாக்கணும். இப்போ ஆதார்ல ஒரு 12 நம்பர் நமக்கு இருக்கும், சம்திங் ஒரு டிஜிட்ஸ் எல்லாம் இப்படி போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு 12 எண்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த பேட்டரிகளுக்கு குறைஞ்சபட்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அடையாள எண்ணை உருவாக்கணும். அந்த அடையாள எண்கள் வந்து பாத்தீங்கன்னா 21 இலக்கங்கள். ஆதார்ல 12 இலக்கம் அப்படின்னா இந்த பேட்டரிகள்ல 21 இலக்கங்கள் கொண்ட ஒரு அடையாள எண் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்மளுடைய இந்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் திட்டமிட்டிருக்கிறாங்க. ஸோ இது 21 இலக்கங்கள் கொண்டு தயாரிக்கப்பட்டா இதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா மறுசுழற்சி செய்யவோ அல்லது பேட்டரியுடைய ஆயுட்காலம் எவ்வளோங்கிறதையோ கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த பேட்டரிகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய லித்தியம் அயன் பேட்டரிகள்ல தான் இதை வந்து பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம். ஸோ இது 80% 90% மின்சார வாகனத்துறைக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 வீலர்ல இருக்கக்கூடிய பேட்டரிக்கு பொருந்துமா அப்படின்னா அது எக்ஸாக்டா ஒரு 2 கிலோவாட் ஹவர் மின்திறன் உள்ள பேட்டரியா இருந்தா அதுக்கெல்லாம் இது பொருந்தும். 2 கிலோவாட்டுக்கு கீழே மின்திறன் இருக்கக்கூடிய பேட்டரியா இருந்தா இதெல்லாம் பொருந்தாது. அதனால இதுக்கு குறைஞ்சபட்சம் இந்த திட்டத்தை நிறைவேற்றணும், பேட்டரியில நம்பர் வைக்கணும் அப்படின்னா அதுக்கான வெயிட்ன்றது 2 கிலோவாட் ஹார்ட்ஸ் திறன் இருக்கிற பேட்டரியா இருக்கணும்.